மகா சிவராத்திரி விரதம் மற்றும் வழிபாடுகளை பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியுங்க. மகா சிவராத்திரி நாளில் இரவு நேரத்தில் கண் விழிக்க வேணும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியுங்க. ஆனால் எதற்காக நம்ம கண் விழிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு காரணமே தெரியாதுங்க. மகா சிவராத்திரியின் மகத்துவம் பற்றி புரிந்து கொண்டு சிவராத்திரி நாளில் கண் விழித்து நம்ம விரதத்தை கடைபிடிப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. 5 விதமான சிவராத்திரிகள் என்ன, அவற்றினுடைய சிறப்புகள் என்ன, சிவராத்திரி இரவு நேரத்தில் என்ன செய்ய வேணும், எப்படி சிவபெருமானை நம்ம வழிபட வேணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டுக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரிங்க, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. மகா சிவராத்திரி நாளில் நம்ம சிவபெருமானை இந்த முறையில் வழிபட்டோம்னா சிவபெருமானுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சிவபெருமானை நம்ம வழிபட்டோம்னா வளங்களும் நலங்களும் பெறுவதற்கு அற்புதமான நாளாகவும் இந்த மகா சிவராத்திரி நாளானது சொல்லப்படுது. சிவனுக்குரிய பிரதோஷங்கள் என பல வகைகள் சிறப்பு பெருகிதோ அதே போல சிவராத்திரியும் 5 வகைகளாக சொல்லப்படுதுங்க. மகா சிவராத்திரி பூஜைகளும் 4 கால பூஜைகளாக பிரிக்கப்பட்டு பூஜைகளானது நடைபெறுவது வழக்கமாகும். இதில் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி அற்புதமான நாளாகுங்க. இந்த நாளில் நம்ம சிவபெருமான வழிபட்டோம் அப்படின்னா வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. மகா சிவராத்திரி நாளில் நம்ம இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. சிவராத்திரி 5 வகை இருக்குதுங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. யோக சிவராத்திரி என்பது யோகத்தின் மூலமாக ஒரு யோகி தனக்கென ஒரு இரவை உருவாக்கி கொண்டு சிவனை வழிபடக்கூடிய சிவராத்திரியாகுங்க. அதற்கு பிறகு நித்திய சிவராத்திரி என்பது தினமும் வருவதாகுங்க. பட்ச சிவராத்திரி என்பது 2 வாரங்களுக்கு ஒரு தடவை வருவதாகுங்க. மாச சிவராத்திரி என்பது மாதத்திற்கு ஒரு முறை வருவதாகுங்க. வருடத்திற்கு ஒரு தடவை வரக்கூடிய சிவராத்திரி மகா சிவராத்திரி அப்படின்னும் அழைக்கப்படுது. மேலுமே பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி என்ற சம்ஸ்கிருத சொல்லின் பொருள் சிவனுக்குரிய பெரிய இல்லைன்னா சிறிய இரவு என்பது பொருளாகுமாங்க. அது மாசி மாதத்தில் கிருஷ்ண பட்சத்தில் அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்தசியில் வரக்கூடியதாகுங்க. இந்த சமயத்தில் மற்ற விரதங்கள்ல இருந்து முற்றிலுமே மாறுபட்டது இந்த மகா சிவராத்திரி விரதம் அப்படின்னு சொல்லப்படுது. பெரும்பாலான விழாக்கள் பார்த்தீங்கன்னா விரதத்திலையும் வழிபாட்டிலையும் தொடங்கி முழுமையான உணவு சாப்பிடுவதுடன் முடிவடையுங்க. ஆனால் சிவராத்திரியின் போது பார்த்தீங்கன்னா முழு நாளும் சிவ வழிபாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட இரவு அப்படின்னும் சொல்லப்படுது. சிவபெருமானுக்குரிய 8 முக்கியமான விரதங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது மகா சிவராத்திரி விரதமாகுங்க. இது சிவபெருமானுக்கு விருப்பமான இரவு அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தேவர்களும் முனிவர்களும் ஈசனை பூஜை செய்து வழிபட்ட காலமாகுங்க. அன்றைய நாள் முழுவதும் நம்ம கண் விழித்து இருந்து சிவ பூஜை செய்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. சிவபெருமானுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் கண் விழித்து சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா மகா சிவராத்திரியில் விரதம் இருந்து கண் விழித்த முழு பலனும் நமக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய அருளும் நினைத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியில் முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாளில் மகா சிவராத்திரி நாளும் ஒன்றாக சொல்லப்படுதுங்க. ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி நாளில் விழா கொண்டாடுவது வழக்கமாகும். சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளே மகா சிவராத்திரி நாளாக கொண்டாடுவதாக புராணங்களில் சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் சிறப்பு பூஜைகளானது நடத்தப்படுவது வழக்கமாகும். அன்றைய நாளில் மாலை தொடங்கி இரவு முழுவதும் சிவபெருமானுக்கு 4 கால பூஜைகளானது நடத்தப்படுதுங்க. மகா சிவராத்திரி நாளில் நாள் முழுவதும் சிவனை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டோம்னா
வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க, முக்தி நிலையானது கிடைக்கும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது. சிவபெருமானுடைய பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாக இந்த மகா சிவராத்திரி நாளானது சொல்லப்படுது. அதுவும் மகா சிவராத்திரி நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்துமே அப்படியே நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சிவபெருமான காலத்தின் கடவுள் என்று அழைப்பாங்க. அதனால தான் சிவ வழிபாடு செய்வதற்கு நேரம் காலம் பார்க்க வேண்டியது கிடையாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. ராகு காலம், யமகண்டம் போன்ற எந்த கெட்ட நேரங்களும் பாதிப்பு சிவ வழிபாட்டை பாதிக்க முடியாதுங்க. மகா சிவராத்திரி பூஜைகள் மாலை 6 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் காலை 6:30 மணி வரை நேரத்தில் நடைபெறுங்க. மொத்தம் 4 கால பூஜைகளானது நடைபெறுவது வழக்கமாகும். ஒவ்வொரு கால பூஜையும் சுமார் 3 மணி நேரமானது நடைபெறுங்க. மகா சிவராத்திரியில் 4 கால பூஜைகளில் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லக்கூடியது 3ஆம் கால பூஜை தாங்க. இந்த பூஜை பார்த்திங்கன்னா நள்ளிரவு 12 மணிக்கு தொடங்கி அதிகாலை 3 மணி வரைக்கும் நடைபெறுங்க. இந்த 3ஆம் காலத்தின் முதல் 50 நிமிடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகும். இந்த நேரத்தில் செய்யக்கூடிய பூஜைக்கு நிஷித்த கால பூஜை என்று பெயராகுமாங்க. இதுதான் சிவபெருமான வழிபடுவதற்கு ரொம்பவே ஏற்ற நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. மாதந்தோறும் வரக்கூடிய சதுர்தசியில் சிவராத்திரி விரதம் கடைபிடிச்சாலும் வருஷத்துக்கு ஒரு முறை மாசி மாதத்தில் வரக்கூடிய சதுர்தசியை மகா சிவராத்திரியாக நம்ம கொண்டாடிட்டு வருங்க. பல சிறப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த நாள் சிவ வழிபாட்டிற்கு ரொம்பவே ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு நாளில் இரவு முழுவதும் நம்ம கண் விழித்து விரதம் இருந்து சிவபெருமான வழிபட்டோம்னா வருஷத்தில் வரக்கூடிய 12 சிவராத்திரிகளில் விரதம் இருந்த முழு பலனையும் இந்த ஒரே நாளில் விரதம் இருந்தால் பெற்றுவிடலாம் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்காக பக்தர்கள் அனைவரும் விரதம் இருந்து வழிபடக்கூடிய உன்னதமான நாளாக இந்த மகா சிவராத்திரி நாளானது சொல்லப்படுது. மகா சிவராத்திரி எதற்கு கொண்டாடப்படுது என்பதற்கு புராணங்களில் பல கதைகள் சொல்லப்படுதுங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா சிவன் பார்வதிக்கு திருமணம் நடைபெற்ற நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. மகா சிவராத்திரி தோன்றியது திருவண்ணாமலை தலத்தில் தான் அப்படின்னு நிறைய பேத்துக்கு தெரியாத ரகசியமாகுங்க. இந்த நாளில் தான் கோடி சூரிய பிரகாசத்தோடு சிவபெருமான் லிங்க வடிவில் திருவண்ணாமலையில் தோன்றியதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது. இதற்கு பின்னணியில் ஒரு புராண கதையும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு முறை அவங்க 2 பேர்த்தில் யார் பெரியவங்க அப்படின்னு சண்டை வந்தபோது அவர்களுடைய சண்டையை தீர்த்து வைக்குமாறு தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் போய் முறையிட்டிருக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் மிகப்பெரிய நெருப்பு பிளம்பாக விஷ்ணு மற்றும் பிரம்மா இருவருக்கும் முன்னாடி தோன்றியிருக்கிறாரு. அந்த நெருப்பு பிளம்பு மண்ணுக்கும் விண்ணுக்கும் பரவி மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட காட்சியை கொடுத்துருக்குதுங்க. அந்த நெருப்பு பிளம்பு விஷ்ணு மற்றும் பிரம்மா இருவரிடம் என்னுடைய அடிமுடியை யார் முதல்ல தொட்டுட்டு வரீங்களோ அவங்களே இந்த உலகத்தில் பெரியவங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே விஷ்ணு வராக, அதாவது பன்றி உருவம் எடுத்து அந்த நெருப்பு பிளம்போடு அடியை காண்பதற்காக பூமியை தொலைத்திட்டு உள்ளே சென்றிருக்கிறாரு. அதே போல் பிரம்மாவோ அன்னப்பறவையாக மாறி நெருப்பு பிளம்பினோட முடிய கண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உயர பறந்திருக்கிறாரு. பல ஆண்டுகள் யுகங்கள் சென்றாலும் கூட விஷ்ணு பிரம்மா 2 பேர்த்தாலையுமே அந்த நெருப்பு பிளம்பினுடைய அடிமுடிய காண முடியலையாமங்க. இது சிவபெருமானுடைய திருவிளையாடல் என்பதை உணர்ந்த விஷ்ணு தன்னுடைய முயற்சியை கைவிட்டுட்டு திரும்பி வந்திருக்கிறாரு. அவரிடமிருந்து ஆணவமும் காணாமல் போயிருக்குதுங்க. ஆனால் பிரம்மாவிடம் இருந்த அகந்தை மட்டும் போகவே இல்லையாமங்க. உயர பறக்க முடியாமல் சோர்வடைந்து திரும்பி கொண்டிருந்த பிரம்மா ஒரு தாளம்பூவை பார்த்திருக்கிறாரு. அந்த தாளம்பூ ஈசனின் முடியில் இருந்து விழுந்து பல 100 யுகங்களாக கீழே வந்து கொண்டிருப்பதாக தெரிந்து கொண்டு நெருப்பு பிளம்போட முடிய தான் கண்டதாக பொய் சொல்ல வேணும் அப்படின்னு தாளம்பூவிடம் பிரம்மா கேட்டிருக்கிறாரு. தாளம்பூவும் அதற்கு சம்மதிச்சிருக்குதுங்க. தரை இறங்கியதும் அந்த தாளம்பூ பொய் சாட்சி சொல்லியிருக்குது. உடனே நெருப்பு பிளம்பாக மாறிய சிவபெருமானுக்கு கோபம் வந்திருக்குது. அந்த நெருப்பு பிளம்பில் இருந்த சிவபெருமான் வெடித்து கொண்டு லிங்க வடிவில் வெளியில் வந்திருக்கிறாரு. விஷ்ணுவும் தேவர்களும் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்த சிவபெருமான் பொய் சொன்னதற்காக பிரம்மாவுக்கும் பூமியில் கோவில் இல்லை என்றும் தாளம்பூவை பூஜைக்கு தகுதியற்ற பூவாகவும் அவர் சாபமிட்டிருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சி நடந்தது திருவண்ணாமலை என்பது
குறிப்பிடத்தக்கதாகுங்க. இதன் மூலமாக உலகத்தில் திருவண்ணாமலையில் தான் முதல்ல அக்னி தோன்றியது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அக்னியில் இருந்து தான் சூரியன், சந்திரன் பிரகாசங்கள் மற்றும் தீப ஒளியில் தோன்றின அப்படின்னு புராணங்களில் எழுதப்பட்டிருக்குதுங்க. அந்த அக்னியிலிருந்து வெளியில் வந்த சிவபெருமான் லிங்கோத்பவர் வடிவில் காட்சி கொடுத்துருக்கிறாரு. இதனால தான் திருவண்ணாமலை தான் முதல்ல லிங்க வழிபாடானது தோன்றி இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. மாசி மாத மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த நிகழ்வு நடந்ததுனால மகா சிவராத்திரி என்று சிறப்பித்து சொல்லப்படுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.